ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. சரி, நம்ம கேம்பிங் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காலைல கிளம்புனோம். ஸோ கும்மிடிப்பூண்டி வழியாக தான் போயிட்டுருந்தோம். ஸோ பார்த்தளவு போயிட்டுருக்கும்போது பயங்கர வெயிலாக இருந்துச்சு. எங்கேருந்து கேம்பிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நியர்பை தடா ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பியாச்சு. ஹைவேஸ்லேருந்து ஸ்ரீ சிட்டி வழியாக தான் போயிருந்தோம். ஸ்ரீ சிட்டி ரோடு வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறமா ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருந்தது. ஸோ இந்த லொக்கேஷனை பாருங்கள், மான்சூன் டைமில் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோன்னா இது கேம்பிங் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம மான்சூன் வரும்போது இந்த இடத்துக்கு வரணும். ஸோ ரோடுலாம் நல்லா இருக்குதுன்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்ன்றதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ரோடை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்சம் பம்பியாக தான் இருக்குது, பட் மேனேஜபிள் தான். ஸோ இதுதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். இங்கே தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. அண்ட் பார்க்கிங் டிக்கெட்டும் இங்கே தான் எடுப்பாங்க. என்ட்ரன்ஸ்குள்ளே போகாமல் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாட் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் ஆனால் ரெண்டுமே தண்ணி போகிற இடம் தான். கீழே தண்ணி போகுது, தடா ஃபால்ஸ்லேருந்து தண்ணி போகுது. அண்டு அது க்ராஸாக போகிற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற செக்ஷனில் வந்து கிருஷ்ணா தண்ணி போகுது. இது ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சின்ன அந்த தடா ஃபால்ஸ்லேருந்து ஒரு வாட்டர் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் டிக்கெட் எதுவும் எடுக்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இந்த இடம்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்ன அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியல. இந்த இடம் சேஃபானு தெரியல. பட் குரூப்பாக இருக்கும்போது இந்த இடம் பிரச்சனை இல்லை. ஸோ ரைட் எடுக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த செக் போஸ்ட் வரும். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. லிக்கர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேண்டு. அண்ட் இங்கே தான் நம்ம பார்க்கிங் டிக்கெட் எடுக்கணும். அரௌண்டு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு. ஆல்சோ ஒரு பர்சனுக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணோன்னா ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஏரியல் வியூ பாருங்கள். இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட்டு. இங்கேயே வந்து இந்த மரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஸ்ட்ரீம் போகிறத பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக கூழாங்கல் தான். ஸோ அதனால் பார்க்கறது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக ஃப்ளாட் கிடையாது. லோ பேஸ் கார்லாம் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாக ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் சில இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தடா லேக் வரும். இது வந்து நல்ல ஒரு ஃபோட்டோஸ்கேப் லொக்கேஷன். இந்த இடத்துக்கு வரணும்னு நான் பல முறை யோசிச்சிருக்கேன். பிகாஸ் மான்சூன் டைமில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பேம்பு மரத்தோட ஆர்ச்சிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா இந்த லேக்கை வந்து நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அந்த லேக்கோட பேங்க் தான் இது எல்லாமே. அதில் தான் ஆக்சுவலாக அந்த ரோடு போகுது. ஸோ நல்லா மழை பெஞ்சால் மேபி இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துடும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸு, பட் கேம்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. பட் இங்கே என்ன ஒரே பிரச்சனைனா இங்கே நம்ம குக் பண்ண முடியாது, இது ஃபாரஸ்ட்டு அப்படின்றதுனால. ஸோ இதோட ஏரியல் விஷுவல்ஸ் பாருங்கள். இந்த லேக் எவ்வளோ பெருசு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கிற ரோடெலாம் பார்த்தீங்கன்னா லிட்டில் பம்பியாக தான் இருக்கும். ஸோ லோ பேஸ் கார் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் தட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பார்க்கிங் லாட் வரும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம வெஹிக்கிள்ஸை கொண்டு போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் மாதிரியான ஒரு லொக்கேஷன் வரும். இந்த இடத்துல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷாப் இருக்குது. அது ஒரே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷாப் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்டர் பாட்டில்ஸ் ஏதாவது வேணும்னா இங்கேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. அண்ட் இங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள், அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான லொக்கேஷனு. இந்த இடத்துல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 800 மீட்டர்ஸ் தாண்டினா நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு லொக்கேஷன் வரும். ஸோ அந்த 800 மீட்டர்ஸ் வந்து ஒரு ஹில் மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த லொக்கேஷனு. ஸோ இந்த ரோடுக்கு பேரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர வாட்டர் ஸ்ட்ரீம் தான் இருக்கும். அதுதான் இது வந்து உங்களுக்கு பெஞ்சு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இங்கேயும் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இங்கே உட்காந்தோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே காணாமல் போயிடும். இந்த இடத்துல நிறைய குரங்கு இருக்குது. அது சொல்ல இந்த தண்ணியில் நிறைய மீனுங்களும் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே அப்படியே டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஒரு
200 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு லொக்கேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 5 ஃபீட் டெப்த் இருக்கும். ஸோ குளிக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஸ்பாட். ஆக்சுவலாக இது ஒரு செக் டேம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நானும் வந்து ஸ்விம் பண்ணதில் எனர்ஜியே இல்லை. சரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்விம்மிங் பூல் லொக்கேஷன்லேருந்து நீங்கள் ஃபர்தராக மேலே போனீங்கன்னா, ஃபார்வர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரும். 2 வாட்டர் ஃபால்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போவுமே எனர்ஜி இல்லாததுனால நான் அங்கெல்லாம் போகல. நான் ஆல்ரெடி நம்ம போனதே லேட்டு. ஏன்னா இங்கே விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து 4 PM வரையும் தான். சரி அதனால் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் தான் போயிருந்தோம். அந்த பேரலாக வர வாட்டர் ஸ்ட்ரீமு. ஸோ இங்கே போய் சாப்பிடுவோம். நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தோம். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த ஹாப்பினஸ் 20 லிட்டர்ஸ் பேக் பேக் தான் கொண்டு போயிருந்தோம். இதில் நம்ம சோலோ கேம்பிங்க்கான கேட்ஜெட்ஸ்லாம் எப்பவும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலாக சரி கரையில் வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அங்கே ஏகப்பட்ட குரங்கு இருந்தது. சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு நடுவில் நம்ம கேம்பிங் சேர் கேம்பிங் டேபிளையும் போட்டுட்டு நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக இந்த தடா ஃபால்ஸ்க்கு போகணுன்ட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணி தடா ஃபால்ஸ்க்கு போகாமல் வேறு ஃபால்ஸ், அதாவது நாகலாபுரம் ஃபால்ஸு, ஆரி ஃபால்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபால்ஸ்க்கெலாம் நான் போயிருக்கேன். பட் ஃபைனலாக இன்றைக்கி தான் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம காரை விட்டுட்டு நியர் டு வாட்டர் ஃபால்ஸ் வரையும் நம்ம காரில் போகலாம். அதேமாதிரி சதாசிவா கோணா ஃபால்ஸும் அந்த மாதிரி தான். அது நெக்ஸ்ட் ட்ரிப்பில் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் மான்சூன் டைமில் வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பிகாஸ் இந்த இடம் பாருங்கள், இந்த லொக்கேஷனில் இந்த தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கரையில் நம்ம டென்ட்டை போட்டு ப்ளாக் பண்ணோன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பட் அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அந்த தண்ணியில் உட்காந்து சாப்பிடும் போது அந்த மீன் குட்டிங்கெல்லாம் வந்து அந்த காலை கடிக்கும் போது அதனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ இன்றைக்கி டைம் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தடா ஃபால்ஸ் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த ஃபால்ஸை விசிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. ஸோ அடுத்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட்டான கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வ்ளாக் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.